எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 85வது ஸ்தோத்திரம். உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சனக. உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சனக. அர்க்கோ அர்க்கோவாஜ சனிசிங்கி அர்க்கோவாஜ சனிசிங்கி ஜெயந்த சர்வ விஜய். விஜய்னா ஜெயிக்க வித்தைகள். விஜ்ஜன்னா ஜெயிக்கிறது, வித்தைகள் அர்த்தம். விஜ்ஜன்னா வித்தைகள், எல்லா விதமான வித்தைகளும் அர்த்தம். உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னலாப சுலோச்சனக அர்கோ வாஜ சனிசிங்கி ஜெயந்தி சர்வ விஜய். இதான் இன்னைக்கு பாட்டு. இன்னைக்கு இது எப்படி சொல்லணும்னா, உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சனக அர்கோவாஜ சனிசிங்கி அர்கோவாஜ சனிசிங்கி ஜெயந்த சர்வ விஜயி அப்படி சொல்லணும். உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சனக அர்கோவாஜ சனிசிங்கி ஜெயந்த சர்வ விஜயி அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். உத்பவன்றது அவன் என்ன இல்லாத இருக்கும். உத் பிளஸ் அவன்னு எடுத்துக்கணும். உத்ப பிளஸ் அவ, உத்ப எல்லாம் ஒரே அர்த்தம் தான். உத்ப பிளஸ் அவ, உத்பவன்றதுனால உத்ப பிளஸ் அவன்னு எடுத்துக்கணும். உத்ப என்ன உற்பத்தி, உற்பத்தி ஆகுது. அவ என்ன இல்லை, அவ என்ன இல்ல இல்லாதன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல, என்ன சொல்ல வர்றாருன்னா, உற்பத்தி ஆகும் இடம் இல்லாத, அதாவது மூலம் இல்லாத, தான் யார்கிட்டையும் பிறந்தோ வளர்ந்தோ தனக்குன்னு ஒரு மூலம் கிடையாது, தானே தான் மூலம். அதான் உற்பத்தி ஆகும் மூலம் இல்லாத முழு பொருளானவன் அப்படின்னு அர்த்தம். உற்பத்தியே இல்லாத வந்தவன். உற்பத்தி ஆகிறதுக்கு இவர் உற்பத்தி ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை, இவர் உற்பத்தி பண்ணதுதான் எல்லாம். இவர் உற்பத்தி ஆனதுன்னு இடம் கிடையாது, மூலப்பொருள் அப்படின்னு அர்த்தம். உத்பவ சுந்தர், சுந்தர்னா இறக்கம், கருணை, வேறு சுந்தன் பேர். சுந்தர்னா கருணை, சுந்தரன்னா அழகு. சுந்தரன்றது அழகு, சுந்தர்னா கருணை. உத்பவ சுந்தர், சுந்தர்ன்றது இறக்கம், இறக்கமே உருவானவன். அடியார்கள் தங்கிட்ட தொழுது அழுதாங்கன்னா ஈஸ்வரன் சோதனை பண்ணுவார். எப்பயுமே ஈஸ்வரன் பலனை கொடுப்பார், வாரி கொடுப்பார், பலனை நல்ல இதெல்லாம் கொடுப்பார். ஆனா அடியார்களை அவ்வளவு சீக்கிரம் ஈஸ்வரன் ஏத்துக்க மாட்டார். படுத்தி ஒரு வழியாக்கி பிள்ளைக்கறி கேட்டவர் தானே. அது மாதிரி இல்லை, எல்லா நாயன்மார்கள் எல்லாமே ரொம்ப அவங்களோட பக்தியை சோதனைன்றது கிடையாது, ஊரறிய தெரிய வைக்கணும். ஒண்ணு அவங்களோட லெவல் என்னன்றதை டெஸ்ட் பண்றது, செக் பண்றது. இன்னொன்னு அது தெரியும், எவரு செக் பண்ணி பார்த்து தான் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. இவங்க எவ்வளவு பக்திமான்றது ஈஸ்வரனுக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க அனுபவிக்கணும் இல்லையா, இவங்க பண்ணிட்ட பாவங்கள் மனசுல இருக்கு இல்லையா. இந்த அடியார்களாவே இருந்தா கூட ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க செஞ்ச பாவங்கள், அவங்களுடைய குழந்தைகளை திட்டினது, வீட்டுல ஒய்ஃபை திட்டினது, இல்ல எங்கேயோ காலில் போகும்போது பண்ணு தவளைய என்னது குச்சி தும்பி குழந்தையில பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுறது, தும்பியில ஊசியை குத்தி விளையாடுறது. அது மாண்டவியர்னு ஒரு, அது சொல்றேன் அப்புறம் சொல்றேன். அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் உண்டு. அது மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க பாவம், அந்த பாவத்தோட பலனை அனுபவிக்கணுமே. இவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை அனுபவிச்சாதானே, அனுபவிச்சுட்டு தானே கிடைக்கணும். அதனால அதை அனுபவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கஷ்டங்களை கொண்டு விடுவார், கண்டபடி கஷ்டங்களை விடுவார் ஈஸ்வரர். அதுவும் எப்பயுமே மகாவிஷ்ணு கிட்ட அவ்வளவும் இருக்காது. ஏன்னா தாயார் தடுத்துருவாளாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் போட்டு ரொம்ப படுத்தாதீங்க, அவங்களுக்கு ரொம்ப சோதனை எல்லாம் கொடுக்காதீங்க, அவங்களோட இதையெல்லாம் பாவத்தையெல்லாம் போய்க்கு அவங்களுக்கு இது கொடுக்கறன்னு வரான், அவங்களுக்கு காட்சி கொடுங்கன்னு வரான். ரொம்ப படுத்துறதுக்கு விட மாட்டாராம். மகாவிஷ்ணு சோதனை கம்மி. ஆனா ஈஸ்வரன் ரொம்ப சோதனை, சோதிச்சு ஒரு வழி ஆக்கி அவன் பண்ண தப்பு பாவங்களை எல்லாம் அனுபவிக்க வச்சு தீர வச்சு தீர்ந்த உடனே இப்ப யாருக்கும் கிடைக்காத போட்டுட்டு ஈஸ்வரன் கொடுப்பாராம். ஈஸ்வரனோட குணாதிசயாது. பெருமாள் அது மாதிரி பண்ணாருன்னா தாயார் விட மாட்டாலும். அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போனா முதல்ல போய் தாயாரை செய்யுங்க. எங்கேயுமே நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல போய் தாயாரை செய்கிறதுக்கு காரணம் அதுதான். தாயாரை சேவிச்சுட்டு போனீங்கன்னா தாயார் விட மாட்டாலும் அந்த மாதிரிலாம் படுத்துறதுக்கெல்லாம். உடனே அவருக்கு அதெல்லாம் பரவாயில்ல, பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகள்
நம்ம 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 ஆத்து குழந்தைகள் அதுகளெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம அவளுக்கெல்லாம் அதுக்கு பண்ணா பண்ணிட்டு போறது. அதுகளுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்து நம்ம கையெடுத்து சேவிக்கிறது, நம்ம நினைக்கிறது. இப்போ போய் படுத்தலாம் கூடாது. அவளுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கோம், அவளுக்கு தேவையான நல்லதை பண்ணுவோம்னு பெருமாளை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க தாயார். அதனால இது விஷ்ணு புராணத்துல இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து விஷ்ணு புராணத்திலே இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து சுந்தர எதுக்கோ வந்து எங்கேயோ போயிட்டு பாருங்க. சுந்தர்ன்றது வந்து இரக்கமே உருவானவர். மகாவிஷ்ணு வந்து இரக்கமே உருவானவர். சுந்தர். ரத்னநாப. ரத்னநாபன்றது வந்து ரத்னனாலும் அழகு, சுந்தரனாலும் அழகு, ரத்னனாலும் அழகு. ரத்னன்னா அழகு, நாபின்னா தொப்புள், அழகிய தொப்புளை உடையவன், அழகிய வயிற்றை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். அழகிய தொப்புளை உடையவன் இதுல சொல்லுங்க. ரத்னநாப. சுலோச்சனக. லோச்சனன்றது லோச்சனன் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு? கண்ணு அரவிந்த லோச்சன்றது அதான். தாமரை கண்ணன்றதுல அரவிந்த லோச்சன் பேர். சான்ஸ்கிரிட் பேர் வந்து அரவிந்த லோச்சன், தமிழ்ல வந்து தாமரை கண்ணன். லோச்சனம்னா அழகு, லோச்சனன்னா அழகு, லோச்சனன்னா அழகு. சூன்னா அழகிய. சுலோச்சனன்னா அழகிய கண்களை உடையவன், அழகிய கண்களையும் பார்வையும் உடையவன். சூன்னா அழகிய, லோச்சனன்னா பார்வை, கண்கள், கண்களால் பார்க்கறதுக்கு பேர் லோச்சனன். அழகிய கண்களையும் அழகிய பார்வையும் உடையவன். கண்ணு அழகா இருந்தா மட்டும் போறாது, பார்க்கறது அழகா பார்க்கணும். பார்க்கறதுல வந்து கண்ணு அழகா இருக்கும், ஆனா ஒரு மொழி மொழிச்சு அதுல ஒரு ஆவேசத்தை காட்டி அதுல ஒரு எரிச்சலையும் கடுப்பையும் காமிச்சு அதுல ஒரு தகிக்கிற ஒரு நெருப்பை கொட்டுறது அது பண்ணக்கூடாது. பார்வையில கண்ணு நல்ல அழகான கண்ணு, குளுமையான பார்வையா இருக்கணும். பார்வையில வந்து ஒரு அன்பு ததும்பணும். கண்ணுக்கு கண் நல்ல அழகா இருக்கிறது வேற, பார்வை அழகா இருக்கிறது வேற. ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணு சரியாவே இல்லாதவங்க கூட, கண்ணு இல்லாதவங்க பார்த்தீங்களா, கண்ணு இல்லாதவங்ககிட்ட கூட சில இடத்துல நம்ம கிட்ட பேசும்போது அவங்க வந்து போயிட்டு கெஞ்சி சொல்லும் போது அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப தடுமாறுறான், ரொம்ப கெஞ்சி கேட்கறான் நம்ம கிட்டன்னு. கோபமும் இல்லாத ஒரு அன்பு, ஒரு இறக்கத்தோட இருக்கிற அந்த கண் பார்வை தெரியும். அது மாதிரி கண்ணு வேற, பார்வை வேற, கண்ணு வேற. அது சுலோச்சன்றதுக்கு என்ன சொல்ற, அதுல சொன்ன அழகிய பார்வையும் அழகிய கண்களையும் அழகிய கண்களையும் அழகிய பார்வையும் உடையவன் அர்த்தம் சுலோச்சனை. அர்க்க. அர்க்கன்னா அர்க்கனாலே துதிக்கிறது, அர்ச்சனை பண்றது. அதுதான் அதுல இருந்து வந்ததுதான் அர்ச்சனை. அர்க்கன்னா துதிக்கப்படுபவன். எல்லாராலும் ஜீவாத்மாக்களாலையும் முனிவர்களாலையும் அடியார்களாலையும் துதிக்கப்படுபவன் அர்த்தம். வாஜசன. வாஜன்னா உணவு, வாஜன்னா உணவு, சாப்பிடுறது. வாஜன்னா சாப்பிடுறது, போஜன் சொல்றோம் பாருங்க. வாஜன்னா உணவு, வாஜன்னா உணவு பொருள், போஜன்னா சாப்பிடுறது. போஜன்னா சாப்பிடுறது, போஜன்னா உணவு பொருள், வாஜன்னா சாப்பிடுறது. சாரி, போஜன்னா உணவு பொருள். போஜனாலயன்னு போட்டிருக்கேன், உணவு பொருள் சமைச்சு வச்சிருக்கிற இடம். வாஜன்னா அரிசி, வாஜன்னா உணவு பொருள், போஜன்னா சாப்பிடுற நிலைக்கு கொண்டு வச்சிருக்கிறது. சாப்பிடுற அளவுக்கு, நீங்க சாப்பிடுற அளவுக்கு கொண்டு வச்சிருக்கிறது வந்து போஜனம். வாஜன்றது வந்து பொருள் அரிசி. அரிசிக்கும் சாதத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான் வாஜனுக்கும் போஜனுக்கும். வாஜன்னா இங்க உணவு, சனன்னா அதிகம். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா வாஜசனா அதிகமான உணவை உண்பவனும். அதாவது ஜீவாத்மாக்களை சொல்றேன். ஜீவாத்மாக்களுக்குள்ள மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அதனால ஜீவாத்மாக்கள் சாப்பிட்றதெல்லாம் அவர் சாப்பிட்ற கணக்கு தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்றமே அதான். எதை சாப்பிட்டாலும் துர்வாசர் வந்து மிகப்பெரிய ஞானி. துர்வாசர் முனிவர், அடங்கா பசி. அவர் எப்பயுமே அவர் கூட 100 சிஷ்யர்கள் வருவாளாம். துர்வாசர் வந்து எப்பயுமே பசி நிறைய, ரொம்ப பசி நிறைய சாப்பிடுவாங்களாம். 100 சிஷ்யர்கள் துர்வாசரே எக்கச்சக்கமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு ஒன்றும் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதான்னா முடிச்ச உடனே கிருஷ்ணார்ப்பணம்னு வரும். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டாருன்னா இவர் சாப்பிட்டதெல்லாம் கிருஷ்ணனுக்கு போயிடும். அதான் அதிகம் உண்பவன்றது இது. அது தனியா துர்வாசர் கதைகள் எதாவது சொல்லும் போது அப்ப நான் சேர்த்து சொல்றேன், இல்லாட்டா இங்க டைம் நமக்கு இது சாப்பிட்டோம். அதுதான் வாஜசனா அதிகமான உணவுகளை உண்பவன். யார் சாப்பிட்டாலும், யார் அதிகமா சாப்பிட்டாலும் அது கிருஷ்ணனுக்கு போய் சேரும். கிருஷ்ணார்ப்பணம்ட்டா கிருஷ்ணனுக்கு போய் சேரும், கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது. அதான் வாஜசன. சிருங்கி. சிருங்கம்னா கொம்பு,
சிருங்கின்னா ஒற்றை கொம்பை உடைய வராக அவதாரம் எடுத்தவன் அர்த்தம். சிருங்கி. ஜெயந்த, ஜெயந்தன்னா ஜெய பிளஸ் அந்த அப்படி எடுத்துக்கணும். ஜெயன்னா வெற்றி, அந்தம்னா முடிவு, முடிவில் வெற்றியையே காண்பவன் அப்படி எடுத்தோம். அந்த ஜெயம், அந்தம் ஜெயத்துலதான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதனுடைய அந்தம், அதனுடைய முடிவு ஜெயமா தான் இருக்கும், வெற்றியா தான் இருக்கும். அதான் முடிவில் வெற்றியையே அடைபவன். சர்வ விஜயி, சர்வன்னா எல்லாரையும், விஜய்னா வித்தை, விஜய்னா வித்தை, ஜெயினா ஜெயிக்கிறது. எல்லா வித்தைகளையும் சர்வ விஜயி, எல்லா வித்தைகளையும் சிறந்தவர்களையும் ஜெயித்தவன், வித்தைகளில் சிறந்த அனைவரையும் ஜெயித்தவன் அர்த்தம் இந்த இடத்துல சர்வ விஜயின்னா. ஆக இன்னைக்கு 85வது ஸ்தோத்திரத்துல நம்ம 700 நேற்று என்ன எது வரைக்கும் பார்த்தோம்? 795 வரைக்கும் பார்த்தோம். 796 உத்பவ, 797 சுந்தர, 798 சுந்த, 799 ரத்னநாப, 800 சுலோச்சன, 801 அர்க்க, 802 வாஜசன, 803 சிருங்கி, 804 ஜெயந்த, 805 சர்வ விஜய். ஆக இன்னைக்கு 805 வரைக்கும் பார்த்துருக்கோம். 795ல இருந்து 796ல இருந்து 805 வரைக்கும் 10 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 85வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நம்மளை பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா 15 ஒரு 8 23 ஸ்தோத்திரம் பார்க்கணும். ஆனா திருநாமங்கள்னு பாத்தீங்கன்னா இன்னும் 195 திருநாமங்கள் பார்க்கணும். தேங்க்யூ.